ஹாய். ஒரு ஊர்ல 2 பேருக்கு பிரச்சனைன்னா, அது அந்த ஊரோட முடிஞ்சிரும்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் நடக்கிற அந்த புயல் போர் காத்து வந்து எப்படி நம்ம வீட்டு சிலிண்டர்ல இருந்து காய்கறி விலை வரைக்கும் சூடாக போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது எப்படி நடக்குதுன்னு ஒரு சின்ன கதையா சொல்றேன் கேளுங்க. இந்த உலகத்துக்கே ரத்தம் பாயிற நரம்பு மாதிரி ஒரு கடல்வழி பாதை இருக்குது. அதுக்கு பேரு வந்து ஹார்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தோட கால்வாசி பெட்ரோல் கப்பல்கள் வந்து இந்த இடுக்கான பாதை வழியா தான் வந்தாகும். இப்போ ஒருவேளை தாக்குதல்கள் வந்து அதிகமாகி ஈரான் வந்து தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த ஹார்மஸ் பாதையை வந்து மூடிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியுங்களா? உலக சந்தையில இருக்கிற கச்சா எண்ணெயோட விலை தீப்பிடிக்கும். அப்புறம் உங்க கையில இருக்கிற நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச அந்த 500 நோட்டு காத்துல கரையிறத உங்க கண்ணு முன்னாடியே பாப்பீங்க. பெட்ரோல் விலை ஏறுறது ஒண்ணும் வெறும் நம்பர் இல்லைங்க. அது நம்ம ஊர் லாரிகளோட சக்கரத்தை நிறுத்தும். வாடகை ஏறும். வாடகை ஏறுனா மார்க்கெட்ல இருந்து வர ஒவ்வொரு பொருளோட விலையும் அப்படியே டபுள் ஆகும். பாருங்க, போர் அங்க நடக்குது. ஆனா அதோட விளைவு வந்து நம்ம வீட்டு அடுப்பங்கரையிலயும் நம்ம வாழ்வாதாரமும் தான் பாதிக்கப்படும். ஒருத்தருடைய அழிவு இன்னொருத்தருக்கு வெறும் செய்தியா இருக்கலாம். ஆனா ஒரு சாமானியனோட வாழ்க்கையில இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியுங்களா? போர் வந்து எப்பயுமே தீர்வாகாதுங்க. கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.